இந்த உலகம் எப்பவுமே நேர்மையா விளையாடாது. நீங்க எவ்வளவுதான் உண்மையா இருந்தாலும் யாராவது ஒருத்தர் உங்களை காட்டி கொடுத்துருவாங்க. யாராவது ஒருத்தர் உங்களை முதுகுல குத்துவாங்க. நீங்க எவ்வளவுதான் திறமசாலி ஆனாலும் உங்களை விட தகுதி கம்மியான ஒருத்தன் உங்க இடத்த தட்டி தூக்குவான். இதான் யதார்த்தம். ஆனா யாரெல்லாம் இந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க பிழைச்சுப்பாங்க. அப்படி பிழைக்கிறவங்க தான் ஆளுவாங்க. இது ஒரு பவர். உங்களால இத பார்க்க முடியாது, ஆனா எல்லாராலையும் உணர முடியும். இதான் டார்க் இன்டெலிஜென்ஸ். மனுஷங்க எப்பெல்லாம் ஏமாற்றப்படுறாங்களோ, அவமானப்படுறாங்களோ, தோத்து போறாங்களோ, அப்போதான் இந்த டார்க் இன்டெலிஜென்ஸ் பிறக்குது. மற்றவங்கெல்லாம் உடைஞ்சு போயிடுவாங்க. நீங்க இந்த பதிவை கேட்கறதுனால அந்த வழியில இருந்து பலத்தை உருவாக்குவீங்க. இது ஒரு வகையான அறிவு. இது கவனிக்கும், பார்க்கும், அமைதியா இருக்கும். அப்புறம் சரியான நேரத்துல கரெக்டா அடிக்கும். மற்றவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது நீங்க தகவல்களை திரட்டுவீங்க. அவங்க கோவப்படும் போது நீங்க கணக்கு போடுவீங்க. அவங்க உணர்ச்சியில மூழ்கும் போது நீங்க எதிர்காலத்தை பிளான் பண்ணுவீங்க. இந்த அறிவு பாதுகாக்கிறதுக்கு தான், மற்றவங்களை அழிக்கிறதுக்காக இல்லை. உங்களை தற்காத்துக்க இதை பயன்படுத்துங்க. அப்பாவி மனுஷங்களை காயப்படுத்த இல்லை. இந்த விளையாட்டை புரிஞ்சுக்கணும். அதுக்காக நீங்க வில்லனா மாறிடக்கூடாது. இன்னைக்கு நீங்க அந்த சைக்காலஜிக்கல் குணங்களை தெரிஞ்சுக்க போறீங்க. அதுதான் பிழைக்கிறவனுக்கும் பலியாகிறவனுக்கும் இருக்கிற வித்தியாசம். லீடருக்கும் ஃபாலோவருக்கும், ஜெயிக்கிறவனுக்கும் தோக்குறவனுக்கும் இருக்கிற வித்தியாசம். இப்போ நான் உங்களுக்கு பவர்ஃபுல்லான ஆளுங்க நீங்க தெரிஞ்சுக்க கூடாதுன்னு நினைக்கிற ரகசியங்களை ஓப்பன் பண்ண போறேன். இது டார்க் இன்டெலிஜென்ஸோட முதல் பாகம். இரண்டாவது பாகம் வேணும்னா டார்க்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ரொம்ப பேசாம வீடியோக்குள்ள போயிடலாமா? ஹலோ மக்களே, நான் உங்கள் நண்பன் நேவர்ஸ். வெல்கம் டு த சேனல் டாக் சீரிஸ் பாட்காஸ்ட். இந்த டார்க் இன்டெலிஜென்ஸ்ல நாம முதலாவதா பார்க்கக்கூடிய யுக்தி கால்குலேட்டட் ஒபாசிட்டி. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யாருக்கும் தெளிவா தெரியக்கூடாது. என்ன தேவையோ அதை மட்டும் காட்டுங்க. ஜனங்களுக்கு பாதி கதை தான் தெரியும்னா மீதி பாதிய அவங்க கற்பனையால நிரப்புவாங்க. அந்த கற்பனை தான் அவங்கள கண்ட்ரோல் பண்ணும். மேக்கியாவெல்லி ஒரு வாட்டி சொன்னாரு, நீங்க வெளியே எப்படி தெரியுறீங்களோ அதை தான் எல்லாரும் பார்ப்பாங்க. ஆனா நீங்க நிஜமாவே யாருன்னு ஒரு சிலருக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொன்னாரு. உங்களுக்கு தெரிஞ்ச ரொம்ப சுவாரஸ்யமான ஆளுங்களை நினைச்சு பாருங்க. அவங்க எப்பவுமே எல்லாத்தையும் சொல்ல மாட்டாங்க. கதையில சில கேப் விடுவாங்க. கேள்வி கேட்டா பதிலுக்கு கேள்வி கேட்பாங்க. நீங்க விளக்கம் கொடுப்பீங்கன்னு எதிர்பார்க்கும் போது அவங்க சிரிப்பாங்க. இது பொய் சொல்றது இல்ல, இது ஒரு தந்திரமான கம்யூனிகேஷன். சாதாரணமா என்ன நடக்கும்னா, யாராவது ஒரு கேள்வி கேட்டா நாம கடகடன்னு எல்லாத்தையும் சொல்லிடுவோம். நம்ம காரணம் என்ன, பயம் என்ன, திட்டம் என்னன்னு எல்லாத்தையும் கொட்டிடுவோம். நாம உண்மையா இருக்கிறோம், நம்பிக்கைய வளர்க்கிறோம் அப்படின்னு நினைப்போம். ஆனா உண்மையில நம்ம பவரை அவங்க கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கோம். புத்திசாலிங்க அந்த மர்மம் செல்வாக்க உருவாக்கும்னு புரிஞ்சுப்பாங்க. நீங்க எல்லாத்தையும் சொல்லலைன்னா மக்களுக்கு ஆர்வம் வரும். ஆர்வம் வந்தா கவனிப்பாங்க. கவனிச்சா மரியாதை வரும். மரியாதை வந்தா செல்வாக்கு வரும். இப்போ யாராவது வீக்கெண்ட்ல என்ன பிளான்னு கேட்டா நிறைய பேர் சும்மா வீட்டில் தான் இருப்பேன், படம் பார்ப்பேன்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப ஓப்பனா இருக்கு. சீக்கிரம் மறந்துடுவாங்க. அதுக்கு பதிலா நான் ஒரு முக்கியமான வேலையை கவனிக்க வேண்டி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. அப்புறம் பேச்ச மாத்துங்க. இப்போ வித்தியாசம் தெரியுதா? முதல் பதில் உங்களை சாதாரணமா காட்டும். ரெண்டாவது பதில் உங்களை ஒரு
இன்ட்ரெஸ்டிங்கான ஆளா காட்டும். இதுக்காக எல்லாத்துலேயும் ரகசியம் காக்கணும்னு இல்லை, எப்போ எதை சொல்லணும்னு ஒரு விவஸ்தை இருக்கணும். பெரிய பெரிய ஆளுங்க எல்லாருமே இதை செய்வாங்க. ஜனங்களுக்கு ஆர்வம் இருக்கிற அளவுக்கு சொல்லுவாங்க. ஆனா அவங்களுக்கே ஆபத்து வர்ற அளவுக்கு எல்லாத்தையும் சொல்ல மாட்டாங்க. உங்ககிட்ட இருக்கிற தகவல் ஒரு கரன்சி மாதிரி. அதை மொத்தமா செலவு பண்ணிடாதீங்க. நீங்க எப்போ கம்மியா பேசுறீங்களோ அப்போ உங்க வார்த்தைக்கு வெயிட் அதிகமாகும். நீங்க இதை ஃபாலோ பண்ணும்போது மக்கள் உங்களை நல்லா கவனிப்பாங்க. ஏன்னா நீங்க சும்மா எதையும் பேச மாட்டீங்கன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்க வார்த்தைகள் அரிதானது, அதனால அதுக்கு மதிப்பு அதிகம். ஞாபகம் வச்சுக்கோங்க, சும்மா சீன் போடுறதுக்காக மர்மமா இருக்க வேணாம். உங்க கதையையும் உங்க உறவுகளையும் உங்க கண்ட்ரோல்ல வச்சுக்க இதை செய்யுங்க. இரண்டாவது யுக்தி, அடாப்டிவ் பெர்சோனா. நீங்க எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி இருக்க மாட்டீங்க. யார்கிட்ட பேசுறீங்களோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி உங்களை மாத்திப்பீங்க. ஜனங்க உங்களை தெரிஞ்சுக்கிட்டதா நினைப்பாங்க, ஆனா அவங்களுக்கு உங்களுடைய ஒரு வெர்ஷன் மட்டும்தான் தெரியும். மேக்கியாவெல்லி இதை பத்தி ஒரு சூப்பரான விஷயம் சொல்லியிருக்கிறாரு. இது ஏமாத்துறது கிடையாது, இது வேலைய திறமையா முடிக்கிறதுக்கான ஒரு வழி. நீங்க இதை ஏற்கனவே இயல்பா செஞ்சுக்கிட்டு தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. உங்க பாட்டி கிட்ட பேசுற மாதிரி உங்க நண்பர்கள் கிட்ட பேச மாட்டீங்க. ஒரு ஜாப் இன்டர்வியூல இருக்கிற மாதிரி ஒரு பார்ட்டியில இருக்க மாட்டீங்க. வெவ்வேறு சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி உங்க ஆளுமையோட வெவ்வேறு பக்கங்களை நீங்க காட்டுறீங்க. இந்த அடாப்டிவ் பெர்சோனாங்கிறது அந்த இயல்பான குணத்தை எடுத்துக்கிட்டு அதை வேணும்னே ஒரு பிளான் போட்டு செய்யறது தான். நீங்க சந்திக்கிற ஒவ்வொருத்தரும் வேற வேற கொள்கைகள், வேற வேற கம்யூனிகேஷன் ஸ்டைல் இருக்கும். சில பேர் தகவல்களை வேற மாதிரி புரிஞ்சுப்பாங்க. எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி அப்ரோச் பண்ணீங்கன்னா சில பேர்கிட்ட ஒர்க் அவுட் ஆகும், சில பேர்கிட்ட சுத்தமா செட் ஆகாது. புத்திசாலிங்க ஆளை பார்த்து பேசுவாங்க. அவங்க விவரமா பேசுறவங்களா? அவங்களுக்கு தேவையான டேட்டா கொடுங்க. அவங்க உணர்ச்சி வசப்படுவாங்களா? அவங்க மனசுக்கு ஏத்த மாதிரி பேசுங்க. அவங்க பிராக்டிக்கலான ஆளா? வேலை எப்படி நடக்கும்னு காட்டுங்க. அவங்க பெரிய லெவல்ல யோசிக்கிறவங்களா? அவங்களுக்கு அந்த பிளானை விவரிங்க. இது மேனிப்புலேஷன் கிடையாது, இது ஒரு கம்யூனிகேஷன் இன்டெலிஜென்ஸ். தண்ணியை பத்தி யோசிச்சு பாருங்க. தண்ணி எந்த பாத்திரத்துல இருக்குதோ அந்த வடிவத்தை எடுக்கும். ஆனா அது தண்ணி அப்படின்ற அதோட அடிப்படைய எப்பவும் இழக்காது. அது கப்புல இருந்தாலும் பாட்டில்ல இருந்தாலும் தண்ணி தண்ணி தான். உங்க அடாப்டிவ் பெர்சனாவும் அதே மாதிரி தான் ஒர்க் ஆகும். சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி உங்களை நீங்க காட்டிக்கிறீங்க. ஆனா உங்க உண்மையான கொள்கையையும் மதிப்பையும் எப்பவும் விட்டுறாதீங்க. நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி ஆத்தென்டிக்கா இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா ஆத்தென்டிக்கா இருக்கிறதுனா எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது. உங்களோட உண்மையான குணத்தோட இருந்துகிட்டே எந்த இடத்துல எது தேவையோ அதை மட்டும் காட்டுறது தான் புத்திசாலித்தனம். நீங்க இதுல மாஸ்டர் ஆயிட்டீங்கன்னா யாரோடையும் உங்களால கனெக்ட் பண்ணிக்க முடியும். நீங்க அவங்க மொழியில பேசுறதுனால அவங்க உங்களை புரிஞ்சுக்கிட்டதா நினைப்பாங்க. இந்த ஸ்கில் ஒரு பேச்சுவார்த்தையில, லீடர்ஷிப்ல, ஒரு உறவை வளர்க்கறதுல ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். நீங்க மற்றவங்களை உங்களை புரிஞ்சுக்க வைக்க கட்டாயப்படுத்தல, அவங்க உங்களோட கனெக்ட் ஆகுறத நீங்க ஈஸியாக்குறீங்க. ஆனா இங்க ஒரு எச்சரிக்கை இருக்குது. மற்றவங்களுக்காக ரொம்ப மாறி உங்களை நீங்களே தொலைச்சிடாதீங்க. உங்க கொள்கை, உங்க நேர்மை என்னைக்குமே மாறக்கூடாது. நீங்க காட்டுற விதம் மட்டும்தான் மாறணும். ஸ்ட்ராங்கான மனுஷங்க வைரம் மாதிரி இருப்பாங்க. அதுக்கு நிறைய முகங்கள் இருக்கும், ஆனா அது ஒரு உருப்படியான வைரம் தான். மூன்றாவது யுக்தி, பிரின்சிபல் ஆஃப் டிட்டாச்மெண்ட். நீங்க எந்த ஒரு உறவுக்கோ உணர்ச்சிக்கோ இல்ல மற்றவங்க கருத்துக்கோ அடிமை கிடையாது.
எதை இழக்கிறதுக்கும் நீங்க பயப்படலையோ அது உங்களை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. எது உங்களை கட்டி போட முடியாதோ அதால உங்களை மேனிப்புலேட் பண்ணவும் முடியாது. மேக்கியாவெல்லி சொன்ன மாதிரி அன்புக்கும் பயத்துக்கும் நடுவுல உன்னை தேர்ந்தெடுக்கணும்னா பயப்படுற மாதிரி இருக்கிறது தான் சேஃப்டி. இந்த டார்க் இன்டெலிஜென்ஸ்லேயே ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் இந்த டிட்டாச்மெண்ட் தான். ஜனங்க என்ன நினைப்பாங்கன்னா, இது ஏதோ கல் நெஞ்சம், யாருக்கும் மேல அக்கறை இல்லாத குணம்னு நினைப்பாங்க. ஆனா அது அப்படி இல்லை. இதோட உண்மையான அர்த்தம் சுதந்திரமாய் இருக்கிறது. நிறைய பேர் அவங்களுடைய அட்டாச்மெண்டால மற்றவங்களால கண்ட்ரோல் பண்ணப்படுறாங்க. வேலை போயிடும்னு பயந்து கெட்ட நடத்தைய சகிச்சுப்பாங்க. ரிலேஷன்ஷிப் போயிடும்னு பயந்து அவங்க கொள்கைய விட்டுருவாங்க. மற்றவங்க ஏத்துக்க மாட்டாங்கன்னு பயந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதை சொல்லாம மற்றவங்க என்ன கேட்க விரும்புறாங்களோ அதை சொல்லுவாங்க. இழப்ப பத்தின பயம் உங்களை பலவீனமாக்கும். அந்த பயத்துல இருந்து கிடைக்கிற விடுதலை உங்களை பவர்ஃபுல்லாக்கும். இதுக்கு அர்த்தம் உங்களுக்கு எதுவுமே முக்கியம் இல்லைன்னு இல்லை, எதையும் பிடிவாதமா பிடிச்சுக்காதீங்கன்னு அர்த்தம். உதாரணத்துக்கு 2 பேர் ஒரு பிசினஸ் டீல் பேசுறாங்க. நபர் ஏக்கு இந்த டீல் நடந்தே ஆகணும், ரொம்ப முக்கியம். அவங்க அதை நம்பிதான் நிறைய பிளான் பண்ணியிருக்கிறாங்க. நபர் பிக்கு அந்த டீல் நடந்தா சந்தோஷம், ஆனா அவங்களுக்கு வேற வழிகளும் இருக்கு. டீல் சரியா அமையலைன்னா அவங்க அந்த இடத்தை விட்டு போக தயாராயிருப்பாங்க. இப்போ இதுல யாருக்கு பவர் அதிகம்? நபர் பிக்கு தான் பவர் அதிகம். ஏன்னா அவங்களுக்கு அந்த ரிசல்ட் மேல பெரிய அட்டாச்மெண்ட் இல்லை. அவங்களால ஸ்ட்ராங்கா பேச முடியும். டிட்டாச்மெண்ட் உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்கும். நீங்க ஒரு விஷயத்துல உணர்ச்சி வசப்படலைன்னா உங்களால எல்லாத்தையும் தெளிவா பார்க்க முடியும். மற்றவங்க அங்கீகாரம் தேவையில்லைன்னு நினைச்சா சரியான முடிவெடுப்பீங்க. நீங்க எப்போ ஒரு விஷயத்துக்கு அலையலையோ அப்போதான் அது உங்களை தேடி வரும். கான்ஃபிடென்ட்டா இருக்கிறவங்க எப்படி தெரியுமா? எல்லாம் நல்லா நடக்கும்னு அவங்க நம்பல. எது நடந்தாலும் நான் பார்த்துப்பேன், சமாளிச்சுப்பேன் அப்படின்ற தைரியம் தான் அவங்களுடைய கான்ஃபிடன்ஸ். இத மெதுவா கத்துக்கோங்க. இது ஒரே நாள்ல வராது. சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து ஆரம்பிங்க. ஒருத்தர் உங்க மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணலையா, உடனே பதட்டப்படாம அமைதியா இருங்க. ஒரு வாய்ப்பு கை நழுவி போகுதா, பரவாயில்ல, இன்னொன்னு வரும்னு நினைங்க. நீங்க இந்த டிட்டாச்மெண்ட் குணத்தை வளர்த்துக்கிட்டா மற்றவங்க உங்களை மதிக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா உங்களை ஈஸியா யாராலையும் ஆட்ட முடியாது, மிரட்ட முடியாதுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க மற்றவங்க மனநிலைய உங்க கார் சீட்ல பின்னாடி உட்கார வச்சிருங்க. டிரைவிங் சீட்ல நீங்க தான் இருக்கிறீங்க. உங்களுடைய அமைதி தான் உங்களுடைய பெரிய பலம். நாம இப்ப பார்க்க போற 4வது யுக்தி சைலண்ட் லிவரேஜ். நீங்க நேரடியா யாரையும் கட்டாயப்படுத்த மாட்டீங்க, ஆனா பொறுமையா வெயிட் பண்ணுவீங்க. மற்றவங்க தப்பு பண்ணும்போது உங்க அமைதியே பெரிய பவர் ஆயிரும். பவர்னா சத்தம் போட்டு கத்துறது இல்ல, பவர்னா ரொம்ப மெதுவா நிதானமா பேசுறது. சைலண்ட் லிவரேஜ்னா ஒரு வார்த்தை கூட பேசாமலேயே காரியத்தை சாதிக்கிறது. மேக்கியாவெல்லி இதை பத்தி என்ன சொன்னார்னா, ஒருத்த மேல நீங்க பழி வாங்கணும்னு நினைச்சா அதை அவன் எதிர்பார்க்காத நேரத்துல செய்யணும் அப்படின்னு சொன்னாரு. ஆனா நாம இங்க பழி வாங்க போறதே இல்லை. நாம இங்க ஒரு சூழ்நிலைய நமக்கு சாதகமா மாத்த போறோம். நாம செய்ய வேண்டியது என்னன்னா, மற்றவங்க அவங்களாவே வந்து உங்களுக்கு உதவி பண்ற மாதிரி ஒரு சூழலை உருவாக்கணும். இதுக்கு பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு பேச்சுக்கு நடுவுல கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க பழகுங்க. நிறைய பேருக்கு அந்த அமைதி பிடிக்காது, ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவாங்க. அந்த அமைதியை உடைக்க அவங்க ஏதாவது பேசி உளறுவாங்க, அவங்க ரகசியத்தை சொல்லுவாங்க, இல்லைன்னா தேவையில்லாத வாக்குறுதி கொடுப்பாங்க. அந்த உளறல்
உங்களுக்கு ஒரு லிவரேஜ். நீங்க ஒருத்தருக்கு ரொம்ப உதவியா இருக்கிறீங்கன்னா அதை சொல்லி காட்டாதீங்க. அவங்களே உங்க அருமையை தெரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அதுதான் உண்மையான செல்வாக்கு. இதை தான் ஆப்சன்ஸ் மேக்ஸ் த ஹார்ட் க்ரோவ் ஃபவுண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க எப்பவும் அவைலபிளா இருந்தா உங்களுக்கு மதிப்பு இருக்காது. கொஞ்ச தூரம் தள்ளி இருங்க. உங்களுடைய இருப்பு அவங்களுக்கு ஒரு பரிசா இருக்கணும். அது ஒரு சாதாரண விஷயமா இருக்கக்கூடாது. நீங்க இல்லாதப்போ அவங்க உங்களை மிஸ் பண்ணணும். ஒரு டீல் பேசுறப்போ நீங்க முதல்ல விலைய சொல்லாதீங்க, அவங்கள சொல்ல விடுங்க. அவங்க பேசுறத அமைதியா கவனிங்க. அந்த அமைதியே அவங்கள யோசிக்க வைக்கும், இன்னும் பெட்டரான ஆஃபர் கொடுக்க வைக்கும். இதுக்கு சைலண்ட் நெகோசியேஷன் அப்படின்னு பேரு. உங்க அமைதி அவங்க மனசுக்குள்ள ஒரு அழுத்தத்தை உருவாக்கும். அந்த அழுத்தத்துல அவங்க உங்களுக்கு சாதகமா இறங்கி வருவாங்க. இதனால தான் பெரிய மீட்டிங்ல லீடர்ஸ் எப்பவும் கடைசியா பேசுவாங்க. ஏன்னா எல்லாருடைய கார்டையும் பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க முடிவெடுப்பாங்க. இது ஒரு செஸ் கேம் மாதிரி தான். உங்க காய்களை அவசரப்பட்டு நகர்த்தாதீங்க. எதிராளி தப்பு பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இதுக்கு மன கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். டக்குன்னு ரியாக்ட் பண்ணிடாதீங்க. உங்க எமோஷனை கண்ட்ரோல்ல வச்சுக்கோங்க. நீங்க அமைதியா இருக்கிறப்போ தான் மற்றவங்க பதட்டப்படுவாங்க. அந்த பதட்டத்துல அவங்க தப்பு பண்ணுவாங்க. அந்த தப்பு தான் உங்களுடைய வாய்ப்பு. இந்த அமைதியை ஒரு ஆயுதமா பயன்படுத்துங்க. ஆனா இத தப்பா பயன்படுத்தாதீங்க. மற்றவங்களை நல்ல வழிக்கு கொண்டு போகவும் உங்களை பாதுகாக்கவும் இதை பயன்படுத்துங்க. ஏமாத்துறதுக்கும் தந்திரமாய் இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஏமாத்துறது மற்றவங்களை காயப்படுத்தும், ஆனா ஸ்ட்ராட்டஜி உங்களை ஜெயிக்க வைக்கும். இதுக்கு டைம் எடுக்கும் தான். இன்னைக்கே ரிசல்ட் வேணும்னு துடிக்காதீங்க. ஒரு விதையை போட்டுட்டு அது வளர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. உங்களுடைய தொடர்ச்சியான நிதானமான செயல் உங்களுக்கு பெரிய மதிப்பை கொடுக்கும்.